எப்பல நான் ஆளை காணும் எங்கே போனா இல்ல எப்பல என்ன இப்பல பண்ணிருக்க? சத்தமா பேசாத. சத்தமா பேசக்கூடாதா? சத்தமா பேச பாப்பா எஞ்சிர போறா. இல்லை என்ன இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு டியூஸ்டே. இன்னைக்கு என்ன நாளா? சஹானாவோட பர்த்டே. பாப்பா பர்த்டேவா? ஓஹோ, அவளுக்கு இது எத்தனாவது பர்த்டே? 13th பர்த்டே நினைக்கிறேன். 13வது பர்த்டே. வச்சிருக்கிறது ஒத்த பிள்ளை. அந்த பிள்ளை ஏஜும் உனக்கு தெரியாதுன்னு. ஓ, 13வது வயசுனால அவங்க 13 கிஃப்ட் நொத்தம் அனுப்பியிருக்கானே. எனக்கு அனுப்பியிருப்பாள் அப்போ இது வரைக்கும். 40 வயசை தாண்டினா 40 கிஃப்ட் கொடுக்கணும். 40 ஆச்சு பேசுறேன். கோயிங் டு ரீச் நோ 13th பர்த்டேக்கு 13 கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நான் எடுக்கலை. இது வந்து அவள் அத்தை 13 கிஃப்ட்டும் அவள் அத்தை சென்னையிலேருந்து வாங்கி பேக் பண்ணி அந்த பையில் வந்துச்சு. இப்போது ட்ரெஷர் ஹண்ட் தெரியுமா உனக்கு கேமு? ஆமாம், அந்த ஒளிச்சு வச்சு கண்டுபிடிப்பாங்களே. அதை நான் பிளான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் மறைச்சி வச்சு அவளை வந்து கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு. ஓஹோ, இப்படி அங்கங்கே ஒளிச்சு ஒளிச்சு வைப்ப அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்களோ? ஆமாம், சார் தூங்குறாங்கன்னு பாரு, சத்தம் போடாமல். ஆமாம், வரலாம். நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கட்டும். அப்போ நம்ம வேலையை டக்குன்னு முடிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி 13th பர்த்டே. எல்லோரும் அவளை விஷ் பண்ணுங்கள். ஸோ என் டீனேஜ்குள்ளே என்ட்ராறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் சமாளிப்போம். இல்லை, நம்மளும் அந்த வயசுலாம் கடந்தானே வந்திருக்கோம். சரி, பேசிட்டே இருக்காமல் டக்குன்னு குளிச்சுட்டு வா, போய் அவளை எழுப்போம். ஹாய், இன்னைக்கு சஹனாவை போய் எழுப்ப போகலாமா? பர்த்டே ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, இதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் அவள் தான் கண்டுபிடிக்கணும். வாங்க எழுப்பலாம், வாங்க. சஹனா, ஹாப்பி பர்த்டே. Thank you, Ma. Happy birthday. Thank you. மறந்துட்டோன்னு நினைச்சியா? சரி, நெக்ஸ்ட் அதில் என்ன எழுதியிருக்குன்னு படிச்சிங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் என்னன்னு. மைக் மாட்டிக்கோங்க. செகண்ட் கிஃப்ட் ஆன் த பிளேஸ் யூ ஈட். அதாவது சாப்பாடு இடத்துல இருக்கு. கண்டுபிடிங்க பாப்போம். அப்போ கரெக்டா கண்டுபிடிக்கிறலான்னு வாங்க. இதோ இங்க இருக்கு. தேர்ட் கிஃப்ட் ஆன் த பிளேஸ் யூ ஆர் வாட்சிங் டிவி. டிவி ஹால்ல பார்ப்பேன், அங்க போய் பார்ப்போம். எஸ், கண்டுபிடிச்சாச்சு. Fourth gift on your Tata room. கண்டுபிடிச்சிட்டேன். Sixth gift on top of your bureau. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. Ninth gift, the place fish is living. கண்டுபிடிச்சிட்டேன். Seventh gift, the place you play hide and seek. க்ளூ தர முடியுமா? க்ளூவா? எல்லா ரூம்லயும் தான் டோர் இருக்கு. எல்லா டோர் பின்னாடியும் பார்க்கலாம். இந்த டோர் இன்னும் செக் பண்ணவே இல்லை. ஆஹா. Eighth gift, here you spend more time in this place. நான் ஹாலில் தான் ரொம்ப டிவி பார்க்குறேன். இதோ
the place your mom daily gets tensed. இதுக்கு மட்டும் ஃபாஸ்டா போறா பாத்தீங்களா இவன்? கிச்சன்னா டெய்லி காலைல கிச்சன்ல கத்துவாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டெய்லி யூ வில் கெட் திஸ் ஃபார் யூர் ஸ்கூல். ஸ்கூல் பேக்கா? Tenth gift. You will get afraid when you are in a childhood. சைல்ட்ஹுட்ல நீங்க இத பாத்தீங்கன்னா பயப்படுவீங்க. வாஷிங் மிஷின் ஓடும் போது ரொம்ப பயப்படுவேன். ஏன்னு தெரியல, என்ன பிடிச்சி போட்டுருவாங்களோ இல்லை. 12th gift. The vehicle you're traveling to school. கண்டுபிடிச்சாச்சு. 12th gift. On your வெள்ளக்காரி. வெள்ளக்காரியா? ஓகே, இங்க இல்ல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. கண்டுபிடிச்சாச்சு. Happy 13th birthday, my sweet girl. You're growing into such a lovely young lady. Always remember, you're loved beyond words and treasured beyond measure. நீ எங்கு சென்றாலும் ஒளி வீசும் நட்சத்திரம் போல பிரகாசிக்க, உன் முகத்தில் இருக்கும் சிரிப்பு எப்போதும் மாறாமல் இருக்க கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். You will always have a special place in my heart. Love you so much. இது சுபாவா அனுப்பி விட்டா. தேங்க்யூ சுபா. தேங்க்யூ மாமா. இதுக்கு இது எல்லாமே உனக்கு சுபாவும் மாமாவும் பிளான் பண்ணி 13 gift கொடுக்கணும் 13th பர்த்டேக்குன்னு சர்ப்ரைஸா அனுப்பியிருக்காங்க. ஸோ வீடியோ கால் பண்ணலாமா? இல்லை, கொடுக்கல. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு கிஃப்டும் அனுப்பலன்னு அவ ஃபீல் பண்ணிட்டே இருந்தாளா? இல்ல, அனுப்பலான்னு பண்ணீங்களா? பண்ணல, இப்போ அனுப்பியிருக்காங்க. அனுப்பலன்னு ஃபீல் பண்ணல, இவ்வளோ அனுப்பியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வருது மாஸ்டர். அப்படியே அழுகையோட கால் பண்ணிடுவான். ஹலோ, தேங்க்யூ சுபா. பர்த்டே அதுமா பிள்ளைய அழ வச்சாச்சு. நீயும் இவ்வளோ அனுப்பி விட்ட. ஒன்னு ரெண்டு அனுப்பி விடுவேன்னு எனக்கு தெரியும். பட் 13 gift. உனக்கு பிடிச்சிருக்கா? கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? ஓபன் பண்ணல. அப்படியா? உனக்கு 13th பர்த்டேலாம் இது ஸ்பெஷலா இருக்கணும்ல, அதான். சரி, ஓபன் பண்ணி பாரு. நீ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன்னா ஒரு இதுக்கும் உனக்கு ஒரு 100 rupees நான் தருவேன். கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நீ ஓபன் பண்ணணும். மாமா இங்க. ஓகே, அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. நீ மாமா கிட்ட பேசு. ஓகே, ஹாப்பி பர்த்டே. நல்லா சிரிச்சிட்டே சொல்லு. தேங்க்யூ சுபா. பை. நீ அழற சார்? அவங்க அழுக, இவங்க அழுக, நீ அழுகுறியா? நீ அழுகு. நாங்க மாமாக்கு ஃபோன் பண்ண போறோம். மாமா, தேங்க்யூ மாமா. சரி மாமா, கிஃப்ட்னா ரொம்ப தேங்க்யூ. கிஃப்ட் எல்லாமே அத்தை தான் பர்ச்சேஸ் பண்ணா, நான் எதுவுமே பண்ணல. இவ்ளோ gift கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பெங்களூர்ல எடுத்தது மட்டும் நாங்க 2 பேரும் எடுத்தோம், மீதி எல்லாம் அவதான் வாங்கினா. சரியா? நல்லா படிக்கணும். ஒரு 1-2 gift நினைச்சேன், பட் 13 gift எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாமே அத்தை தான். நல்லா படிக்கணும். தேங்க்யூ மாமா. ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? அது ரொம்ப நேரமா
அவ அழுக இப்போ நீங்க உங்களுக்கு என் கணக்கு கலங்குது லைட்டா. ஐயோ சரி மாமா, தேங்க்யூ மாமா. அம்மா gift எல்லாம் பிரிப்போமா எப்பவுமே? முதல்ல இன்னைக்கு பர்த்டே, காலைல போய் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்த அப்புறம் நம்ம கிஃப்ட் எல்லாம் பிரிக்கலாம். சரி, அப்ப நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்த அப்புறம் gift எல்லாம் பிரிக்கலாம். Happy birthday.